Dear friends, welcome again to our channel AK Raman's Emotional Education Academy. இந்த வீக்கில் வந்து நீங்கள் பார்க்க போகிற ஒரு சிறப்பான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, லாஸ்ட் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதோட கண்டினியூட்டி தான். அது என்ன அப்படின்னா, இந்த ரூட்னஸ். இப்போ நம்மளை சுற்றி இருக்கின்ற அத்தனை, அதாவது நம்ம வேலை செய்கின்ற இடமாகட்டும், இல்லை ஈவன் நம்மளுடைய அந்த ரிலேஷன்ஷிப், இல்லைன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிள், இங்கிருந்து இவர்கிட்ட இருந்து வந்து ஒரு நெகட்டிவ் என்விரான்மெண்டலில், ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன்ஸில், ஒரு நெகட்டிவ் தாட்ஸில் இருக்கிறவங்க கிட்ட வரதான் அந்த ரூட்னஸ். எப்படி வந்து நம்ம அது எந்தெந்த ரீசனால் வர்றாங்க, இதை அதை வந்து எப்படி நாம் இதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீக்கில் இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணோம். இப்போ நீங்கள் லாஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா யூ ப்ளீஸ் கோதர், அந்த வீடியோ பாருங்கள். பார்த்து இது கண்டினியூ பண்ணணும், உங்களுக்கு அது நல்லா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். இப்போ இந்த வீக்கில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம். ஸோ அதை வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஸோ பை த பை ஆனந்தகுமார், டீச்சர், மென்டர். அண்ட் இந்த வீக்கில் நம்ம பார்க்குற ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ரூட்னஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு ஏற்படும் போது மற்ற பீப்புள்ஸால் வந்து நம்ம ஒரு சஃபர் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த வகையான பீப்புள்ஸ்னு நீங்களே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதாவது உள்ளே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் ஒரு தாட் பேட்டர்னாக அவங்க மெமரியில் வந்து இம்ப்ரெஸ் ஆகி அதோட அவங்களோட அதை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்க, அது எப்படி வந்து ப்ரிஜுடிஸ், அதாவது ப்ரீ ஜட்ஜ், எப்படி வந்து அதை நம்ம ஒரு ஒரு விஷயத்தை அவங்க தெரியறதுக்கு முன்னாடியே அந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்டலாக அவங்க அதை வந்து கணிக்கிறாங்க. கணிச்சுட்டு வெளியில் வர்ற அந்த விஷயம் பார்த்தோன்னா, வெளியே வர அவுட்புட் விஷயம் பார்த்தோன்னா, எந்த மாதிரி ஒரு ரா மெட்டீரியல்ஸ் இன்புட்டு வந்து நம்ம கொடுக்குறோமோ அதுதான் அவுட்புட்டாக வருது. இப்போ நல்லா நீங்கள் கெஸ் பண்ணுங்க. உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ரிலேஷன்ஸ் இருக்கிறாங்க, இல்லை உங்கள் கொலீக்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ஒரு கமெண்ட் ஒரு வருது, ஒரு கிரிட்டிசிசம் வருது அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் நம்ம ஒரு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட என்ன ரா மெட்டீரியல் வந்து அவங்க இன்புட்டை எடுத்துட்டாங்களோ அதுதான் அவுட்புட்டை வெளியில் வருது. இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பிள் சீடு வந்து நம்ம போடுறோம். ஒரு ஆப்பிள் சீட் போட்டு அதை நல்லா நம்ம நர்ச்சர் பண்ணுறோம். அது வளர்ந்தப்புறம் அது வந்து நம்ம ஒரு ஆரஞ்சு வேணும் அப்படின்னா, ஒரு ஆரஞ்சு ஃப்ரூட் வேணும்னா இங்கேருந்து வரும். ஸோ எதை வந்து நாம் பிளான்ட் பண்ணோமோ, எந்த சீடு வந்து நாம் அங்கே கொடுத்தோமோ அதோட பழம் தான் பலனாக அங்கே கிடைக்குது. ஸோ இப்போது இதில் பார்த்தோன்னா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். நம்மளுடைய லைஃப்பில் வந்து நீங்களும் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம், இனிமேல் நீங்கள் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படின்னா, அவங்க வந்து அவங்களுடைய ஒரு திங்கிங் பேட்டர்னை எப்படின்னா ஒரு நெகட்டிவ் சைடில் இருக்கும். அப்புறம் அவங்க கமெண்ட்ஸ் அவங்க கொடுக்கறது கூட எல்லாமே நெகட்டிவ் சைடாகவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம திங்கிங் பேட்டர்ன் வந்து நெகட்டிவ். அப்புறம் நம்ம எப்படி நம்மக்கிட்ட வந்து அவங்க பண்ணுறாங்க, அவங்களோட அந்த அந்த ஃபீட்பேக் எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணுறாங்க அதுவும் பார்த்தா நெகட்டிவாக இருக்கும். செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது அவங்களுடைய திங்கிங் பேட்டர்ன் வந்து அவங்க நெகட்டிவாக தான் இன்புட் பண்ணுறாங்க. அந்த வெளியில் சொல்லும் போது பாசிட்டிவாக அங்கே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நினைக்கிறது நெகட்டிவ், ஆனால் சொல்கிறது பாசிட்டிவ். தேர்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அவங்க பாசிட்டிவாகவே அவங்க எடுக்கிறாங்க, அவங்களோட ஃபீட்பேக்கும் அந்த பாசிட்டிவாக. இப்போ பீப்புள்ஸ் வந்து அவங்களோட வியூஸ் தான் ஷேர் பண்ணுறாங்க ஒழியா உங்களோட ஆக்டிவிட்டீஸோ உங்களுக்கோ அதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லைங்கிறத நீங்கள் நினச்சிருங்க. இப்போது நம்ம பல நேரத்தில் வந்து ஒரு ஒர்க்குக்கு நம்ம போயிட்டுருப்போம், ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சியில் வந்து போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரி வர்ற அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக், ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ், ஒரு நெகட்டிவ் கிரிட்டிசிசம் வந்து நம்மளை வந்து அப்படியே அந்த இடத்துல வந்து நம்மளை வந்து ஸ்டக் பண்ண வச்சிடும், ஒரு ஸ்டாக்னேட் பண்ணி வச்சிடும். இப்போது இதை வந்து நம்ம மீறுறதுக்கு தான் இந்த பதிவு நான் பார்க்குறோம். அப்போது அவங்க ஒரு தாட் கொடுக்குற ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னா அது வந்து அவங்களோட சம்ஸ்காரத்தை சார்ந்தது, அவங்களோட அந்த கர்மா சார்ந்தது. அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் ஒரு வெல்னஸ் அதை சார்ந்து நீங்கள் நினச்சிக்கணும். இப்போது இது எல்லாமே ஃபீட்பேக். பட் அப்போ ஃபீட்பேக் எடுக்க வேணாமா அப்படின்னா, ஃபீட்பேக் நிச்சயமாக எடுக்கணும். ஆனால் அவங்களோட இந்த எனர்ஜி லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து நெகட்டிவ் எந்த எனர்ஜி லெவலில் வந்து கொடுக்குறாங்களோ அந்த எனர்ஜி லெவல் வந்து நம்மளை வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காமல்
அவங்களோட வைப்ரேஷனில் வந்து நம்மளை பாதிக்காமல் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் டு தி ஓவர் கம். இப்போது இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கும்போது இன்கேஸ் அந்த மாதிரி வருது, இப்போ 3 டைப் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. எல்லாமே பாசிட்டிவாக சொல்ல மாட்டாங்க, நெகட்டிவாக திங்க் பண்ணுறவாங்க, நெகட்டிவாக சொல்லுவாங்க. இல்லை பாசிட்டிவாக அவங்க வந்து அதை வந்து நம்மளை பார்த்து அதை வந்து பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால வந்து பாசிட்டிவ் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு அவுட் ஆஃப் நம்ம ஏகப்பட்ட ரீசன்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்போம், அதில் நீங்கள் பார்த்து புரியும். அதில் ஏதோ ஒரு ஃபேக்டரால் இவங்க வந்து நெகட்டிவாக ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. சரி கொடுத்துட்டாங்க, சரி ஓகே. இப்போ அதை வந்து நாம் எப்படி நாம் வந்து அந்த சுச்சுவேஷன் எப்படி நாம் வெளியில் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி வரேன்னா, நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நமக்கு வரும்போது ஆரம்பத்தில் வந்து நம்ம ஒரு எமோஷனல் பேலன்ஸாக நமக்கு இருக்கணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்டே காம். நீங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் நீங்கள் ஒரு அமைதியாக இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து உங்களுக்குள்ள ஒரு கிளியர் பவுண்டரிஸ் இல்லையா, ஒரு இன்னர் சர்க்கிள் சொல்லுங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். அதுக்கு தாண்டி யார் எப்பேற்பட்ட ஒரு விஐபி இருந்தாலும் இல்லை எப்பேற்பட்டவங்கள நம்மளுடைய வெல் விஷஸ், நம்மளுடைய மென்டர்ஸ், நம்மளுடைய டீச்சர்ஸ், நம்மளுடைய பேரண்ட்ஸ் தவிர யார் ஈவன் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு பவுண்டரிஸ் மேலே அவங்களோட வியூஸோ இல்லை அவங்களோட ரைட்ஸ், அவங்களோட அந்த டாமினேஷன் வந்து இல்லாமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய செகண்ட் பாயிண்ட், ஒரு முக்கியமான ஒரு என்கேஜ்மெண்ட் பார்க்கலாம். தேர்ட் பார்க்கும்போது அவங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமாவிலையோ இல்லை ஏதோ ஒரு அவங்க வந்து ஒரு மென்டல் ஒரு சஃபரிங்களோ இல்லை ஏதோ ஒன்று இதில் வந்து அவங்க வந்து ஆட்பட்டிருப்பாங்க. இல்லை அப்படின்னா அதை வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வர்றதுக்கு அங்கே வாய்ப்பே இருக்காது. ஸோ அதனால் அது அவங்களோட பார்ட்டு. அவங்க வந்து அதை ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சஃபரிங் பண்ணியிருப்பாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட ஃபீட்பேக் தான் அவுட்புட்டாக தான் நமக்கு இங்கே கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு 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 ஃபேமிலி எடுத்துட்டோன்னா, ஒரு அப்பாங்களோ அம்மா பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு பிஸ்னஸே பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அங்கே ஒரு ஒரு பேட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும். இப்போது இந்த சுச்சுவேஷனில் அவங்க பசங்களுக்கு வந்து கொடுக்குற அட்வைஸும் ஏறக்குறைய அது ரிலேட்டடாக தான் இருக்கும். ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸோ இல்லை வந்து அவங்கள வந்து ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும். இப்போது அதை வந்து நாம் அவங்க சுச்சுவேஷனுக்கு அது ஓகே. இப்போ நம்ம இருக்கிற அந்த பையனோட சுச்சுவேஷனில் இப்போ கரண்ட் என்விரான்மெண்ட்டில் எப்படி அதை கொண்டு போகலாங்கிறது அவங்க அதை திங்க் பண்ணணும். அவங்க ஃபீட்பேக் எடுத்துக்கணும். எங்கே வந்து நம்ம ரீசனை இருக்குன்னு எடுத்துக்கணும். ஆனால் அவங்களோட எனர்ஜி லெவல் வந்து நம்மக்கிட்ட வராமல் நம்ம பசங்க பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட என்கேஜ்மெண்ட், நம்மளோட என்கேஜ்மெண்ட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ நம்ம வந்து கம்மி பண்ணிடணும். அதே நேரத்தில் நம்ம ஒரு பாசிட்டிவ் இன்டராக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு நம்மளால் பாசிட்டிவ் இன்டராக்ஷன் கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு பாசிட்டிவ் இன்டராக்ஷன் கொடுக்கணும். இன்னும் கூட மெயின் பார்த்தோன்னா நம்ம இதில் 2 செட் ஆஃப் மைண்ட் செட் நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் பார்த்தோம். ஒரு குறிப்பிட்ட இதில் நம்மளே ஜட்ஜ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியில் வர முடியாமல் நம்ம பாதிக்கிறது. செகண்ட் பார்த்து க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கும். க்ரோத் மைண்ட் செட்காரன் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரிடே தே ஆர் கோயிங் டு லேர்ன் சம்திங். அது சிம்பிளாக சொல்லணும்னா லேர்ன் டு க்ரோ டு லேர்ன். ஏதோ ஒரு ஸ்கில் செட் ஆகட்டும், இல்லை மைண்ட் செட் ஆகட்டும், இல்லை ஒரு டூல் செட், எந்த மாதிரி ஒரு டூல் செட் யூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸ்க்கோ இல்லை உங்களோட அந்த எஜுகேஷன் பர்பஸ்க்கோ இல்லை உங்களோட வந்து ஒரு ரிலேஷன் ஸ்டைல் எப்படி நீங்கள் உங்களை வந்து அப்ஸ்கில் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு டூல் செட்டும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணும்போது நிச்சயமாக நம்ம இந்த கிரிட்டிசிசம்லேருந்து வெளியில் வந்துடலாம். இப்போது இதில் இன்னும் கூட மெயின் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்கன்னா, இதில் இன்னொரு டாபிக் அது ஹியூமரஸ். எந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தாலும் நம்ம அதில் வந்து ஹியூமரஸ் நம்ம வந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணனா நிச்சயமாக அங்கே ஈஸியாக வரலாம். இது நிறைய லீடர்ஸ் வந்து இப்படி தான் நிறைய அவங்க பண்ணுறாங்க. இப்போ ஆரம்பத்தில் பார்த்தோன்னா நம்மள இப்போ சின்ன ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டு நம்ம தென்கட்சி சுவாமிநாதன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இல்லை அருமையான ஒரு ரைட்டர், அருமையான ஒரு ஸ்பீக்கர் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவர்கிட்டே வந்து கேட்குறாங்க, சார் நீங்கள் எழுதுகிற புக் எல்லாமே அத்தனை புக் எல்லாமே ரொம்ப உங்களுடைய வார்த்தைகள் வந்து புரியவே மாட்டேங்குது சார், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, ரொம்ப புரிய மாட்டேங்குது. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, இந்த மாதிரி ஒரு கேவலமான புத்தகத்தை வந்து நீங்கள் எழுதுறது எனக்கு வெக்கமே இல்லை. ஆனால் உங்களை போன்ற விமர்சகர்கள் வந்து அதை வாசிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிங்கிறார். இப்போது அவர் வந்து அவர் புக்கை பற்றி ஒரு ஒரு அவமானப்படுத்திருக்கா பேசுகிறாரு. அவர் திருப்பி எப்படி வந்து ஹியூமரஸை எப்படி சொல்கிறேன்னு பாருங்க. இந்த புக்கு எழுதுறதை நான் இதுவரைக்கும் அவமானமாக நினைக்கல. உங்களை போன்ற விமர்சகர்கள் வந்து இந்த என்னோட புக்கை படிக்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் நான் ஒரு அவமானம் நினைக்கிறேங்கிறார். ஸோ இதே போல்
அதுக்கப்புறம் காந்தி அப்படியே இந்த மகாத்மா காந்தி கிட்டயும் ஒரு தடவை போய் என்ன பண்ணா, இவர் வந்து ஹாஃப் நேக்கட் ஃபக்கீர் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு பாருங்க, பட் ஐ மே பி ஹாஃப் நேக்கட் ஃபக்கீர், பட் ஐ நாட் ஹாஃப் விட்டட் அப்படிங்கிறார். அதாவது நான் வந்து ஒரு அரை ஃபக்கீரா இருக்கலாம். ஆனா நான் வந்து ஒரு அரை வேக்காடு கிடையாது. புத்தியில வந்து ஒரு அரை புத்திக்காடு கிடையாது. அந்த பக்கம் இந்த மாதிரி வந்து அவங்க வந்து பெரியவங்க அறிஞர்கள் வந்து அந்த ஸ்பாட்லயே அவங்க வந்து குடுக்குறாங்க. அப்புறம் அதே போல சார்லி சாப்ளின் கிட்ட போயிட்டு, அவரோட நடிப்பு எப்படி இருந்து நம்ம எல்லாமே உலகத்துக்கே தெரியும். அவர்கிட்ட போய் ஒரு 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 விமர்சகர் சொல்றாரு, ஐயா உங்க நடிப்பு சாப்ளின், உங்க நடிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு போலவே இருக்குது அப்படிங்கிறாரு. அப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அதாவது உங்களை போன்ற ஒரு 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 விமர்சகர்களாக இருப்பதை விட, நான் ஒரு குரங்காக இருப்பதை வந்து ரொம்ப உயர்வா நினைக்கிறாரு. அப்ப அவர் வந்து நீங்க நடிக்கிறது ஒரு குரங்குத்தனமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுலயும் அவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உங்கள மாரி ஒரு விமர்சகராக இருப்பதை விட, நான் ஒரு குரங்காகவே இருந்துட்டு போறேனே, அதுவே எனக்கு உயர்ந்தது அப்படிங்கிறார். ஸோ அந்த மாரி நம்ம வந்து ஒரு ஹியூமரஸா எடுத்துட்டோம்னா, அந்த நேரத்தில அத வந்து நம்ம ஈஸியா நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துரலாம். இப்போ நான் ஆல்ரெடி நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் நம்ம பீப்பிள்ஸ் பார்த்தோம். இதுல அவங்ககிட்ட நம்ம அந்த ஃபீட்பேக் வந்து நம்ம வாங்குறோம். ஆனா, அதுல வந்து எனர்ஜி லெவல் வராம பார்த்துக்கணும். அந்த எனர்ஜி லெவல் எங்கிருந்து வருதுன்னா, அவங்களோட ஓல்டு சம்ஸ்காரம். அப்புறம் அவங்களோட ஓன் கர்மாஸ், அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் வருது ஒழிய, அப்புறம் வந்து அப்ப நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாறும்போது, நமக்கு யாரு என்ன? நம்மளுடைய சிச்சுவேஷன் என்ன? நம்ம இன்னர் சர்க்கிள் அவங்கள வந்து குடுக்காம, அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம, நம்ம வந்து ஒரு கிளியர் பவுண்டரிஸ் நம்ம எடுத்துட்டு, ஈஸியா நம்ம போகும்போது, ஈஸியா நம்ம வந்து அந்த ரூட்லெஸ் பீப்பிள்ஸ் வந்து நம்மள சுத்தி இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப் சைட்லயோ, இல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயோ, இல்ல நம்ம ஒர்க் பண்ண கொலீக்லயோ இருக்கும்போது ஈஸியா நம்ம கொண்டு போயிரலாம். எல்லாத்துக்கும் மேல நம்மகிட்ட இருக்கிற அந்த அந்த மென்டல் ஹெல்த்துக்கும் அப்புறம் எமோஷனல் வெல்னஸ் இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் எவ்ரிடே நம்ம அந்த மைண்ட்ஃபுல் ப்ராக்டிஸ் வித் அவேர்னஸோட நம்ம இருக்கும்போது நிச்சயமா எந்த விதமான ஒரு ரூட்னஸ் இருந்தாலும் ஈஸியாக நம்ம ஓவர் கம் பண்ணிக்கலாம். இதோட பார்ட் 1 என்னன்னா பழைய வீடியோஸ் இருக்கும், அதோட லிங்க் இங்கே நான் கொடுத்துருக்குறோம். அதை பார்த்துட்டு இதையும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. தென் வி கேன் கெட் இட் ஆல் டைப்ஸ் ஆஃப் இது வந்து நீங்களும் பார்த்துட்டு உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அட் ப்ரெசன்ட் இருக்கிற வேர்ல்டு வந்து ஒரு 80-20 ரூல் அப்படின்னு சொல்லி பிராட்ஸ் ரூல் சொல்கிறாங்க. அதாவது ஒரு 20% ஆஃப் பீப்புள்ஸோட அந்த ஒரு அட்வென்ச்சர் வந்து 80% பீப்புள்ஸ் எல்லாம் வந்து எப்போவுமே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போது நீங்கள் வந்து 10ல் வந்து 8 பேர் ஒரு கிரிட்டிசிசம் இருப்பாங்க. அதில் குட்டு இருக்கலாம், பேடாக இருக்கலாம், ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கலாம். நமக்கு வந்து அந்த ஃபீட்பேக் மட்டும் எடுக்கிறோம். அவங்களோட எனர்ஜி லெவல் வந்து நமக்கு தேவையில்லை. நம்ம எனர்ஜி லெவலில் நம்ம இந்த எஸ்பெஷலி இந்த எமோஷனல் ரெகுலேஷன் ஸ்கில் நம்மளை போகும்போது நம்ம இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது குறிப்பாக வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ். இப்போ ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் நம்மளால் வந்து ஒரு எமோஷனலி வந்து நம்மளுக்கு ஸ்டேபிள் இருக்க முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நம்ம இங்கே இருக்கணும். செகண்ட் பார்ட் வந்து நம்ம மைண்ட்ஃபுல்லாக நம்ம இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். மூணாவது வந்து என்ன நம்ம பேச போகிறோம் இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து நம்ம ரியாக்ட் பண்ணாமல் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கே வருது. நீங்கள் நல்லா ஒரு அச்சீவ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, ஆனால் உனக்கு வருது நெகட்டிவ் ஃபீட்பேக் வருதுன்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு அவேர்னஸோட நம்மளுடைய வேர்ட்ஸில் வந்து வார்த்தைகள் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு பவுண்டரி தாண்டாமல் அதே நேரத்தில் அவங்களோட சுச்சுவேஷனையும் நம்ம நினச்சி ஒரு எம்பத்தட்டிக்கலாக நம்ம கிரியேட் பண்ணும்போது அவங்க இந்த இந்த அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் இருந்தேன்னா நானும் அப்படி தான் சொல்லியிருப்பேனே, அந்த மாதிரி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து நினைக்கும் போது நிச்சயமாக அவங்க மேலே நமக்கு கோபமும் வராது. அதே நேரத்தில் அவங்க மேலே ஒரு பரிகாசம் நம்ம செய்ய மாட்டோம். அவங்களுக்காக நம்மளும் அந்த ப்ரேயர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஈஸியாக நம்ம அந்த ரூட்னஸ் வெளியில் வரலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வி வில் see the next video with a new topic, with a new innovation. So far not subscribed our channel, you kindly do that and share with your friends and share with your relatives, share with your colleagues. And by the way, every week there is a free webinar. The webinar link is also available in the description. You kindly join with our community, Legacy Lifestyle Hub. We are going to teach the emotional regulation skills and as well as the soft skill training and as well as the book writing skills also. In future we are going to be conduct the workshop very soon. So by that, one by one we are creating all the efficient skills to upgrade yourself to the development of your individual and also the society. Thank you. Bye. We'll see you later. By the next week, you are Anand Kumar. Thank you. Bye.